33 ஆண்டுகளுக்கு முன்பே பால்பன் திட்டம், பால்பன் ரொட்டி திட்டம், பள்ளி குழந்தைகள் படிப்பு திட்டம், இலவச கல்வி திட்டம் என்றெல்லாம் நிறைய மருத்துவமனை திட்டம், கொரோனா நிதி திட்டம், ஈழத்தமிழர் ஆதரவு நிதி திரட்டும் திட்டம் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அவர் அதை பண்ணியிருக்கிறாரானா இல்லை. அவர் பண்ணிட்டு அரசியல் வந்திருக்கிறாரு. அவர் பண்ணாமல் அரசியல் வர முடியும். இதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி செஞ்சது யாருன்னு சொல்கிறீங்க? விஜய் தான் செஞ்சாங்க. ரஜினிகாந்த் என்ன செஞ்சுருக்காங்க? அந்த மண்ணுக்காக வாழ வைத்த தமிழ்நாட்டு மண்ணில் வணங்கினாரா? மக்கள் காலடியில் இருந்தாரா? இப்படிலாம் கேள்வி கேட்க முடியும். ரொம்ப நீங்கள் நோண்டிங்கன்னா நான் ரொம்ப பேச வேண்டியது. அதனால் ஒரு சிறந்த நடிகர், சூப்பர் ஸ்டார், மதிக்கிறோம். அவரை வைத்து கொண்டாடுகிற இடத்தில் வைத்து கொண்டாடுவோம். அவ்வளோதான். விஜய் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிக்கு விசுவாசமாக இல்லாத ஒருத்தர் எப்படி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவரே சொல்லியிருக்கிறார். போர்க்களத்தை நீங்கள் பாருங்கள், குடும்பத்தில் ஒருத்தே இல்லைன்னு சொல்லி கடந்து போகிறதெல்லாம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, குடும்ப பிரச்சனையை அப்படி பேச ஆரம்பித்தா நிறைய விஷயம் பேசணும். சரிங்களா? எங்கள் தலைவர் அப்பழுக்கற்றவர். அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளருமான திருமிகு முகில்வேலப்பன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் ஒரு போராட்டத்தில் பேசும்பொழுது ரஜினி அவர்களை இழுத்து பேசியிருந்தார். திமுகவினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் ரஜினி அவர்கள் அரசியலேருந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்னது. அதை எதிர்த்து ரஜினி அவர்களே எதிர்வினை ஆற்றியிருந்தார். இந்த மாதிரி காலம் திடீர்னு சொல்லாது, ஆனால் கரெக்டான நேரத்தில் பதில் சொல்லிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அப்புறம் இன்னைக்கு ஆதவர்ஜனா அவர்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கு அப்புறம் மன்னிப்பும் கேட்டார். ஏன் இப்படி சொல்லணும்? ஏன் அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இப்படி பேக் அடிக்கிறாரு? இல்லை, என்னை பொறுத்தவரை என்னென்னா, ரஜினிகாந்த் ஒரு பண்பாளர், அதில் மாற்று கருத்து இல்லை. தமிழகத்தின் ஒரு முக்கியமான ஆளுமை தான், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அவர் ஏன் அரசியல் கட்சி தொடங்கவில்லை என்பது ஆதவர்ஜுனா அவர்களுடைய விருப்பம் மட்டுமல்ல, ரஜினிகாந்தனுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கான விருப்பமும் அதுதான். காலங்காலமாக சூரட்டி ஒட்டி கொண்டிருந்தவர்கள், காலங்காலமாக கொடிதோரணம் கட்டியவர்கள், காலகாலமாக கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்தவர்கள், இன்றைக்கு எந்த கட்சியும் இல்லாமல் நடுநிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட தவிக்கிற ரசிகர்கள். அவருக்கும் வயசாயிடுச்சு, ரசிகர்களுக்கும் வயசாயிடுச்சு நிறைய பேருக்கு. அதான் உண்மை. அவர் அரசியலில் அழுத்தம் இருந்தது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 1996 தேர்தலில் 91லேருந்து 96 வரை அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்த அலங்கோலமான நிகழ்வுகள், சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம், வாச்சாத்தியில் 18 பெண்கள் ஏரிக்கரையிலே கொண்டு போய் மிக கொடூரமாக காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை சேர்ந்து கற்பழித்த சம்பவம், மகாமகம் கும்பகோணம் குளத்திற்கு குளிக்க போய் 48 உயிர்கள் பறிப்பு, அதற்கப்புறம் சுதாகரன் என்கிற ஒரு வளர்ப்பு மகன் என்கிற பெயரில் நடத்திய ஆடம்பர 100 கோடி ரூபாய் திருமணம், 1000 விளக்கு வரை, இதெல்லாம் மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியது. அந்த காலகட்டத்தில் நக்கீரன் கோபால் அவர்கள் காட்டிற்கு சென்று இனகாத்த தலைவன், வணங்காத்த முதல்வன் அண்ணன் வீரப்பனார் அவர்களிடத்திலே போய் ஒரு பேட்டி எடுக்கிறார். அவர் ஏற்கனவே ஜெயலலிதா மீது சற்று கோபத்தில் இருந்ததை நக்கீரன் கோபால் அவர்கள் உசுப்பேத்தி விட்டார். இன்னும் கூடுதலாக அவர் வெகுண்டிலிருந்து ஒரு பேட்டியை கொடுக்கிறார். இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். 96களில் தேர்தல் காலகட்டங்களில் பிப்ரவரி மாதம் அந்த ஒரு விளம்பரம் வந்தது. வீரப்பனார் பேச்சு சன் தொலைக்காட்சியில் எல்லா பெரிய பரபரப்பை உருவாக்கி, இன்றைக்கி போன்ற ஊடகங்களோ, இன்றைக்கி போன்ற பெரிய அச்சு ஊடகங்களோ அல்லது இன்றைக்கி போன்ற வலைவழித்தளங்களோ அன்றைக்கி இல்லை. அன்றைக்கி சன் டிவிங்கிறது ஒரு பெரிய நிறுவனம். தூர்தர்ஷனை தாண்டி அடுத்து ஒரு தனியார் தொலைக்காட்சி பெருசாக இருக்குன்னா அது சன் டிவி தான். அதெல்லாம் ஒளிபரப்பப்பட்டது. மக்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே ஜெயலலிதா மீது இருந்த கோபம் அந்த அலை. ரெண்டாவது வீரப்பனாருடைய பேட்டி, இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அன்னைக்கு. இதற்கிடையில்
கலைஞரோடு தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்த மூப்பனார் அவர்களும் கூட்டு சேர்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களும் மூப்பனாரின் பேச்சுக்கும் கருணாநிதியினுடைய பேச்சுக்கும் கட்டுப்பட்டு வேற வழி இல்லாமல் திமுக கூட்டணியை ஆதரித்தார் ரஜினிகாந்த். ஆக எல்லாம் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு திமுகவை அரசு கட்டிலில் வைத்தது. அது நீடித்ததா? இல்லை, அது வேறு. 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அதுவும் அலங்கோல ஆட்சியாகத்தான் வானிலையை பார்க்க. ஆக ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரித்த அந்த 96 2001 வரை ஆண்ட ஆட்சியே மிக மோசமான ஆட்சி தான் அன்றைக்கு நடந்தது. அதுக்கு பிறகு தான் அவர் சிஸ்டம்லாம் சரியில்லைன்னு சொல்ல வர்றார். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் பார்வையில் ரஜினிகாந்த் ஆளுமை என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் ஏன் அரசியலை விட்டு அவர் ஒதுங்கி போனார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள், ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கவும் தொடங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கி எங்களது தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ஷ்ணா அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போல போகிற போக்கில் ஒரு செய்தியை பதிவிட்டு கடந்து போனார். அது இவ்வளவு பூதாகரமாக ஆக்குவார்கள் என்பது தெரியாது. ஆக்கியது திரட்டு முன்னேற்ற கழகம். என்ன காரணம்னு சொன்னால், ஒரு பக்கம் காவல்துறையால் ஆகாஷ் படுகொலை ரொம்ப தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நெல்லை சீமையில் பிரதிபா கற்பழித்து படுகொலை. இந்த பூதாகார சம்பவங்கள் பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அதை டம்மி பண்ண வேண்டுமானால் ஆதவர்ஷ்ணா பேச்சை தூக்கி பிடிக்க வேண்டும். இது திமுகவினுடைய அஜெண்டாவாக இருந்தது. உடனே பார்த்திங்கன்னா தமிழிசையிலிருந்து நயினார் நாகேந்திரன்லேருந்து எடப்பாடியார்லேருந்து எல்லோரும் ரஜினிக்கு ஆதரவாக. இதில் தான் ஒரு கேள்வி வருது. திமுக திசை திருப்புதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய தலைவர்கள் தான் அதிகமாக கண்டனம் தெரிவித்தாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, அதே பாரதிய ஜனதா 41 உயிர்கள் எங்களது வீட்டு உயிர்கள் பறிபோகிற போது அவர்கள் அந்த 41 உயிர்களுக்காக எங்கள் பக்கம் பேசியது போல நடித்தார்கள். இப்போ ரஜினிகாந்துக்கு நடித்தார்கள். அந்த நடிப்பை ரஜினிகாந்த் ஒத்துக்கொண்டார். அதற்காக அவர் பாராட்டுகிறார். அவர்களை எல்லாம் பாராட்டணும், அது எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் இப்போ தேவையில்லாமல் பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எங்களை வம்பளுத்து எங்களை பாராட்டுகிற போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நினச்சா பாஜகவுக்கு இங்கே என்ன இருக்குது? தாமரை குளத்தில் தான் கிடக்கு, சின்னமாக கிடக்கா? இல்லையே. ஆக இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்பது காலந்தொட்டே பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தி. மீண்டும் அதை நிரூபிக்கிறார் அவர். ஆனால் திருமாவளவன் அதற்காக கண்டன குரல் எழுப்பினார். அவரை பற்றி பேசவில்லை. ஏன் பேசவில்லை? அண்ணன் வேல்முருகன் பேசினார். ஏன் பேசவில்லை? அப்போ இவர்களெல்லாம் அவர் ரஜினிகாந்த் ஒரு தலைவராக கூட நினைக்கவில்லை. அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. அவருக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தான் தலைவர்களாக தெரிகிறார்கள். சரி, ஓகே, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும், அது பிரச்சனை இல்லை. ஆக நேற்றைய தினம் ஆதவர்ஷ்ணா அவர்கள் அப்படி புண்படும்படியாக நான் பேசியிருந்தால், அவர் கடந்து போகிற அதை பேச்சாக பேசியிருந்ததை இவ்வளவு புதாகரமாக ஆக்கிவிட்டார்கள். அப்படி ஒரு உங்கள் மனசு வருத்தப்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற ஒரு மனிதநேயத்தோடு நேற்றைய தினம் பகிரங்கமாக பொதுக்கூட்டத்தை மேடையிலேயே மன்னிப்பு கேட்டார். அதே கூட்டத்தில் ரஜினி ரசிகராக இருந்தவர், ரஜினிகாந்தனுடைய மாவட்ட தலைவராக இருந்தவர், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே ஒரு முக்கிய பொறுப்பிலே துறைமுக பொறுப்பாளர், அவரே நேரடியாக கேள்வி கேட்டார். அது நியாயமான கேள்வி. ஏன் நீங்கள் அவரும் அந்த நேரத்தில் அதை உற்று நோக்கி புரிந்திருந்தால் அந்த கேள்வியை அந்த மேடையில் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி ஒன்றும் பெருசாக ஒரு நான் என்ன கேட்குறேன்னா, திமுக அழுத்தத்தின் காரணமாக தான் அரசியலுக்கு வரவில்லை, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்குறேன். அதாவது 96 நீங்கள் ஆதரித்தது மர்மம் என்ன? நீங்கள் ஒரு நடிகர், நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, நீங்கள் ஆதரிச்சிங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம்ல. இப்போ உங்களுக்கு அரசியல் ஆசை இருக்கிறது, அந்த அடிப்படையில் 96 ஆதரிச்சிட்டிங்க. 96க்கு பிறகு 2026 ஆயிடுச்சு, 30 ஆண்டுகள் ஆகுது. ஏன் அது என்ன அரசியல் கட்சி ஆரம்பிக்கல? அவருடைய உடல்நிலை ஒரு பக்கம் இருக்குது. அப்போ உடல்நிலை இப்போ முடியலை இல்லை, கம்முன்னு அதனால தானே விலகி போனார் அரசியல் இருந்து. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, பேசாமல் இருந்துட வேண்டியதானே. இப்போ சசிகலாவுக்கு தான் உடல்நிலை சரியில்லை, அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அவர் ஒரு சுகர் பேஷண்ட். அவங்க இந்த நேரத்தில் போயிட்டு என்ன அது என்னென்னமோ அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேரை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு மூளை வேணும். தேர்தல் முடிஞ்சிடும். ஆமாம், இப்போ அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்களே,
இன்னொரு தனிப்பட்ட ரீதியில் நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் இந்த தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை, ஆகையால் அரசியலுக்கு வரவில்லை. அது அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா ஆதவர்ஜுனா அவர்கள் வேற மாதிரி இல்ல சொல்றாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் தலைவர் விஜய் வந்து 33 ஆண்டுகளுக்கு முன்பே பால்பன் திட்டம், பால்பன் ரொட்டி திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பு திட்டம், இலவச கல்வி திட்டம் என்றெல்லாம் நிறைய, மருத்துவமனை திட்டம், கொரோனா நிதி திட்டம், ஈழத்தமிழர் ஆதரவு நிதி திரட்டும் திட்டம், எவ்வளவோ பண்ணியிருக்கிறார். அவர் அதை பண்ணியிருக்கிறாரானா இல்லை, அவர் பண்ணிவிட்டு அரசியல் வந்திருக்கிறாரு, அவர் பண்ணாமல் அரசியலுக்கு வர முடியல. இதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி செஞ்சது யாருன்னு சொல்றீங்க? விஜய் தான் செஞ்சாங்க. ரஜினிகாந்த் என்ன செஞ்சுருக்காங்க அந்த மண்ணுக்காக? நான் நிறைய குற்றச்சாட்டை வைக்க முடியும். ஏன்னா வீரப்பனாருக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே நடைபெற்ற சில விடயங்கள்லாம் நான் அவுத்து விட்டேன்னா நல்லா இருக்காது இந்த நேரத்தில். ஏன்னா நான் ஒரு கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர், அதெல்லாம் நிறைய இருக்குது, பேச முடியும் நம்மளால். ஆனால் ஒரு பண்பட்ட நடிகர் எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறார், எனக்கே தலைவர் அவர் தான் நடிகரில் என்று சொல்லியிருக்கிறார், நடிகரில். அப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் வச்சு பார்க்குறோமே ஒழிய, அவர் வந்து ஒரு தலைவர், ஆளுமை தலைவர் அப்படிலாம் நம்ம வந்து பேசிட முடியாது. அவர் ஆளுமை தலைவராக இருந்தால் நேரம் முதலமைச்சராக இருந்திருக்கணும். அது அவர் தான் தவற விட்டார். அது திமுகவின் அழுத்தம் அப்படிங்கிறத ஆதரவு நான் சொன்னதிலும் உண்மை இருக்குது. அழுத்தம் இல்லாமல் என் 96 போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அன்னைக்கு இருந்த நிலைக்கு அவர் ஆதரவு கொடுத்தாரு. நான் என்ன கேட்குறேன், இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னொரு பக்கம் படமும் நடிச்சிட்டு இருக்கிறாருங்கிறப்போ உடல்நிலை சரியில்லாமையே படம் நடிக்கிறாரு, ஆனால் உடல்நிலை சரியில்லை. எப்படி இருக்குது இது? சரி, ஓகே, அது அவர் பார்த்துக்குறார், தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்குள்ளெல்லாம் நம்ம நுழையலை. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு பார்வை இருக்கிறது, அவர் வேலையை செய்யட்டும், நாங்கள் எங்கள் வேலையை செய்யும், அவ்வளோதான். ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொல்கிறாரு, திருவள்ளூருக்கு காவி சாயம் பூச முடியாது, அதே மாதிரி எனக்கும் காவி சாயம் பூச முடியாதுன்னு தைரியமாக சொன்னார். ஆனால் விஜய்கிட்ட கூட அந்த மாதிரி அவரே ஆதித்யநாத்தை போய் சந்தித்து அவர் காலில் கும்பிட்டு விழுந்தார், அவரோட வயசில் இல்லை அவர் காலில். அதுக்கு என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள்? காவி உடை உடுத்திய ஆதித்யநாத் காலடியில், 53 வயசே நிரம்பிய ஆதித்யநாத் காலடியில் 78 வயசு நிரம்பிய முதியவர் போய் காலில் விழ வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்குது? மத்திய பிரதேசத்துக்கு இங்கேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? உத்தரப்பிரதேசத்துக்கு இங்கேயும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த ரஜினிகாந்த் அவர்கள் வாழ வைத்த தமிழ்நாட்டு மண்ணில் வணங்கினாரா? மக்கள் காலடியில் விழுந்தாரா? இப்படிலாம் கேள்வி கேட்க முடியும். ரொம்ப நீங்கள் நோண்டிங்கன்னா நான் ரொம்ப பேச வேண்டியது இருக்கும். அதனால் ஒரு சிறந்த நடிகர், சூப்பர் ஸ்டார், மதிக்கிறோம், அவரை வைத்து கொண்டாடுகிற இடத்தில் வைத்து கொண்டாடுவோம், அவ்வளோதான். விஜய் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிக்கு விசுவாசமாக இல்லாத ஒருத்தர் எப்படி பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவரே சொல்லியிருக்கிறார். போர்க்களத்தை நீங்கள் பாருங்கள், குடும்பத்தை ஒருத்தே இல்லைன்னு சொல்லி கடந்து போகிறதெல்லாம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, குடும்ப பிரச்சனையை அப்படி பேச ஆரம்பித்தா நிறைய விஷயம் பேசணும், சரிங்களா? எங்கள் தலைவர் அப்பழுக்கற்றவர், அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அதாவது அதுக்கு நான் நுழைய விரும்பலை, அது அவருடைய வாழ்வியல் பிரச்சனை, அவர் பார்த்துக்குவார். எங்களுக்கு அவர் ஒப்படைத்திருக்கிற வேலை அரசியல், அந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதெல்லாம் வந்து அவர் பார்த்துக்குவார். இந்த கேள்வி அவர்கிட்டே நீங்கள் கேட்டுக்கணும். கடந்த கால தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கான்ஃப்ளிக்ட் அப்போவும் கூட அந்த தோல்வி அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரொலியாக இருந்தது. அப்போது அதே மாதிரியான ஒரு சூழல் தாவேக்காக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஆதவர்ஜுனா விஷயத்தில் மன்னிப்பு கேட்டது நடந்தது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, ஜெயலலிதா ஆட்சி தரிகட்ட ஆட்சியாக நடந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு நான் சொன்னேன். வாச்சாத்தியாக இருக்கட்டும், அல்லது மகாமகம், சிதம்பரம் பத்மினி, வளர்ப்பு மகன் திருமணம், அப்படியா இப்போ எங்களுக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருந்தது. அவர்கள் ஆட்சி ஆண்டார்கள், அக்கிரம ஆட்சி நடத்தினார்கள். அதற்கு ரஜினிகாந்த் வந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். அது திமுகவிற்கு சாதகமாக இருந்தது. அது ரஜினிகாந்த் மட்டும் குரல் கொடுக்கவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஆனால் இங்கே மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் விஜய்க்கு என்ன ஆட்சி நடத்தியாரா, இல்லை அக்கிரமங்கள் நிகழ்ந்திருக்கா, ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு வாய்ஸ் தாவேகாவிற்கு எதிராக கொடுக்க போகிறார், ஆகையால் தாவேகா பயந்து இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கு, அதெல்லாம் கிடையாது. போகிற போக்கில் அவர் ஒரு வார்த்தையை விடுகிறார், அதை பூதாகரமாக்கியது திமுக.
உங்களுக்கு இல்ல, அதில் திமுக இதை பத்தி பேசவே இல்லை. அவங்க கடந்தே அவங்க பேச போயிட்டாங்க. மாட்டாங்க. அவங்க கடந்தே போயிட்டாங்கல்ல. அவங்க பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க, செய்வாங்க. அவங்க கடந்து போயிட்டாங்க இல்லைங்க. செய்வாங்க. எப்படி செய்வாங்க அவங்க? அவங்க ஐடி விங்கெல்லாம் போய் பார்த்தீங்களா? என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. சரி, ரஜினிகாந்த் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? திமுகவோட ஐடிவிங்க என்ன பண்ணிட்டாங்க? அதான் ஆதவர்ஷன் இவ்வளவு தருதலை. நீங்கள் சூரட்டி பார்க்கல இது சென்னை நகரம் முழுக்க. வில்லிவாக்கத்தின் வில்லன். ஆ, யார் செஞ்சது? நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா கேட்டுக்கணும். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அந்த சூரட்டி விட்டுறாங்க. யாரை எதிர்த்து? ஆதவர்ஷனாவை எதிர்த்து. சரி, நீங்கள் என்ன கொள்கையை கண்டுபிடிச்சிட்டீங்க? பெரியாரை தூக்கி பிடிக்கிற இயக்கம் தானே தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கும் வந்து பனையூர் அலுவலகத்துக்குள்ளே போங்க, எல்லா கொள்கை தலைவர் சிலையும் உங்களை வரவேற்கும். சார் இருங்க என்னை பேச விடுங்க. அறிவாலயத்தில் பெரியார் சிலை இருக்கா? அம்பேத்கர் சிலை வைத்ததுண்டா அண்ணா அறிவாலயத்தில்? ஆனால் அந்த கட்சிக்கு ஆதரவாக இன்றைக்கி சூரட்டி விட்டுறீங்களே, எதுக்கு? அவங்க மட்டும்தான் பெரியாரை கொண்டாடாத ஒரு இயக்கம் திமுக. ஆனால் பெரியார் திராவிடர் கழகம் திமுக ஆதரிக்கும். பெரியாரை கொண்டாடுகிற தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பெரியார் பெயரை வைத்திருக்கிற பெரியார் திராவிடர் கழகம் தாவேகாவுக்கு எதிராக செயல்படுது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர்கள் என்ன வில்லிவாக்கத்தின் வில்லன். 234 தொகுதியிலே நாங்கள் தான் வில்லைங்க. யாருக்கு? திமுகவுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நீ ஒரு சூரட்டி அடித்து, இதுவும் திமுக செய்த சதி வேலை தான். நான் என்ன கேட்குறேன்னா, கரூர் இன்சிடென்ட்டு முடிஞ்சது. மாணவர் அமைப்புன்னு சொல்லி சூரட்டி ஓட்டுனது யார்? திமுகவா? திமுகன்னு பேர் போட்டுருந்துச்சா? இல்லையே. செந்தில் பாலாஜி மேனேஜரே வந்து ஓட்டினார். பக்கத்தில் பார்த்தோம்ல. என்னுடைய புத்தி, ஈன புத்தி இதுதான் திமுகவும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆதவர்ஷனா மீது கலங்கத்தை ஏற்படுத்த. ஏன்னா ஆதவர்ஷனாவுடைய பேச்சு எப்போதுமே திமுக. ஆதவர்ஷனாக்கு எதிராக வந்து தாபேதிகா மட்டும்தான் போஸ்டர் ஓட்டுதா? ரஜினி ரசிகர்களும் தான் போஸ்டர் ஓட்டினாங்க. இல்லை, ஓட்டட்டும். இது எல்லாமே தூண்டி விடுகிறது தானே. இப்போ அது யாருக்கு விளம்பரம்னா ஆதவர்ஷனாவுக்கு தான் விளம்பரம். அவர் நேற்றே சொல்லிட்டாரு, ஒன்றும் பயந்துக்கிட்டுலாம் நாங்கள் விளம்பரத்துக்காக தான் என் மடியில் அவரை விளம்பரப்படுத்திக்கிறாரு. அவர் தானே இந்த கருத்தை சொன்னவர். அவர் யதார்த்தமாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. உனக்கு என்ன இப்போ வைத்தறிச்சு? நான் என்ன கேட்குறேன்னா, ரஜினிகாந்தை பேசிட்டாரு. இல்லை, நம்ம இருங்க, ரஜினிகாந்தை பேசிட்டாரு. அப்போ தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ரஜினிகாந்தை ஆதரிக்குது, அப்படி தானே? இல்லை, ஒரு மேடையில் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம உண்மைகளை தானே நம்ம பேசணும். மக்கள்கிட்ட நம்ம உண்மையை பேசாமல் நம்ம போகிறப்போக்குள்ள ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு தெரிவிக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு நம்ம மேலே எப்படி நம்பிக்கை வரும்? ஆதவர்ஷனா மேலே எப்படி மன்னிப்பு எந்த சூழலில் கேட்பதுன்னு பல கோணங்கள் இருக்குது. அவர் என்ன சொன்னார்? உங்கள் மனது புண்பட்டு இருக்குமே, ஆனால் இந்த வார்த்தையில் நான் மன்னிப்பு கேட்குறேன்னாரு. புரியுதுங்களா? மக்கள் மன்றத்தில் வந்து பேசுகிற போது மக்கள் மன்றத்தில் தான் கேட்குறாரு. அதை இல்லை சார், பெரிய பெரிய தலைவர்கள் வந்து கருத்து சொல்லும்போது அந்த கருத்துலேருந்து அவங்க பின்வாங்க. இது வந்து பாஜக. நான் என்ன கேட்குறேன்னா, பாஜகவும் திமுகவும் அண்டர் டீலிங்கில் இருக்காங்க. ஒவ்வொன்றா கிளப்பி விடுவாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் இப்போ ஆதவர்ஷனா பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், 96 அப்போ கருத்துக்கள் அவர் பார்த்து பேசணுமா இல்லைங்களா? இப்போ நானே சொல்கிறேன். இப்படி சரி, அவங்க 2 பேரும் அரசியல். இப்போ நான் சொல்கிறேன், 96 வந்து பிரச்சார பீரங்கியே திமுகவிற்கு வீரப்பனார் தான், ரஜினிகாந்தே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படியே போடுங்க. இது நான் யோசிக்காமல் சொல்லிட்டு போகிறேன்னா? வரலாறு அதைத்தான் சொல்லுது. அதே வீரப்பன் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரே சொன்னார். அதே ரஜினிகாந்த் வீரப்பனை சூரசம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும்னாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கும். ராஜ்குமாரை காட்டிற்குள் அழைத்து சென்று வைத்திருக்கிற போது ரஜினிகாந்த் சொல்லிய வார்த்தைகள்லாம் நான் பேசினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ அவசியம் இல்லை, தேவையில்லை. இல்லை, தன்னுடைய நண்பர் கடத்தப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கடத்தப்பட்டார் இல்லை, அழைத்து சென்றார். அவரே சொன்னார், நான் என்னை வந்து அழைச்சிட்டு தான் போனான். நீங்கள் கடத்தப்பட்டார்னா அப்போ நீங்கள் குற்றவாளி ஆகிடுவீங்க. யாரும் இங்கே குற்றவாளி இல்லை. இப்போ அவரை கடத்திட்டு போனோம்னு யாரும் குற்றவாளி ஆகலை. புரியுதுங்களா? அதனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. இந்த நேரத்தில் இந்த சூழலில் நான் பேச விரும்பலை. மதிக்கிறோம், அவ்வளோதான். ரஜினிகாந்தை மதிக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் மதிக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஏதோ பமாத்துக்களுக்காக நாங்கள் பதில் சொல்லலை. சரி, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். உங்கள் மனது புண்பட்டு இருந்தால், அதான் முக்கியமான வார்த்தை. அவரை தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் வந்து மதிக்கிறோம், அவருடைய ஆற்றலை மதிக்கிறோம், அவருடைய நடிப்பை மதிக்கிறோம். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கு என்ன பிரச்சனை? ஆதவர்ஷனா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கு செய்த துரோகம் என்ன? அவர் பெரியாரியவாதி ஆதவர்ஷனா. அது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எந்த இறை நம்பிக்கை இல்லாதவர்.
பெரியாரை முழுசாக படித்தவர். இல்லை, பெரியாரை பின்பற்றுறவங்கன்னா வெறும் இறை நம்பிக்கையாளர் இல்லாதவரா இல்லை, அது மட்டும் இல்லை, அவர் என்ன சேவை செய்யலை. ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய துறை விளையாட்டுத்துறையை சார்ந்த பயணப்படி திட்டத்தை கொண்டு வந்தது அவர் தான். தெரியுமா உங்களுக்கு? ஊதியம் கொண்டு வந்தது அவர் தான் விளையாட்டுத்துறைக்கு, அவர் தலைவராக இருக்கிற போது. அந்த துறையை அவர் சரிவர செய்திருக்கிறார். உணவு ஏற்பாடு, தங்கும் இடம் எல்லாமே அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவர் மீது ஏன் வன்மம்? திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் என்பதற்காக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கு இவ்வளவு கோபம். நான் கேட்கிறேன், தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்களுக்கு சொல்லுவேன், ஈழ விஷயத்தில் திமுக நடத்திய நாடகத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 3 குளிர்சாதன பெட்டி வசதிகளோடு குடும்பமே வந்து நின்று உலகத்தில் 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த ஒரு மாபெரும் தலைவன் கருணாநிதி. அண்ணா சிலையில், அண்ணா சமாதியில். அது இல்லை. ஆக ஆதவ அர்ஜுனா இன்றைக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு மனித பெருந்தன்மை. அள்ளுச்சில்லுகளுக்கெல்லாம் ரஜினிகாந்த் பதில் சொல்கிறார்ல. பிரதீபா படுகொலைக்கு வாய் திறந்தாரா? ஆகாசுக்கு வாய் திறந்தாரா? இல்லை, அவரே சொல்றாரு இல்லைங்க, அரசியல் சம்பந்தமா எந்த கேள்வி. இது அரசியல் இல்லைங்க, இது அரசியல் இல்லை, படுகொலையின் அவமானங்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் தலையிடக்கூடாதுன்னு. ஏன் தலையிடக்கூடாது? ஒரு நடிகர் எல்லாத்தையும் பேசினார்ல. இப்போ வந்து அரசியல் தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி நன்றின்னு சொன்னார்ல, அது ஏன் சொன்னார்? சில தலைவர்கள் ஒதுக்கி விட்டும் பேசினார், அது ஏன் பேசுகிறார்? அவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்பதை அவ்வப்பொழுது அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட மதிக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய பிரளயம் அல்ல, ராஜ்குமார் அவர்கள் கர்நாடகத்தின் சூப்பர் ஸ்டார். அவர் செய்யாத பணிகளே இல்லை மக்களுக்கு. ஆகையால் தான் இன்றைக்கும் கர்நாடகம் முழுவதும் ஒருவருக்கு அதிகமான சிலைகள் இருக்கிறது என்றால் அது நடிகர் ராஜ்குமாருக்கு தான். அவருடைய பையன் புனித் ராஜ்குமார் எண்ணற்ற சேவைகளை செய்தவர். இன்றைக்கும் அவர் இறந்ததற்கு பிறகும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அங்கே அவர் பரபரப்பாக பேசப்படுகிறார். ரஜினிகாந்த் அதை போல செய்ய வேண்டும் என்று தான் தமிழக மக்கள் எதிர்பார்த்தார்கள். எதுவும் இல்லை, இனிமேலும் செய்வதற்கு இல்லை, செய்ய மாட்டார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.